ஒரு கேள்வி நான் உங்களிடம் கேட்கலாமா? நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்தது சும்மா தானா, இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு தேடலா? ஒரு விஷயம் நிச்சயம், சிவபக்தியை பற்றி யோசிக்கிற மனசு எல்லாருக்கும் வராது. அதுக்கு ஒரு அழைப்பு வேணும். அந்த அழைப்பு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நீங்கள் இங்கே இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? நாளை என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கோம்னு நினச்சி வாழ்கிறோம். அந்த கண்ட்ரோல் ஒரு நாள் உடையும். அந்த அந்த நாள் தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பம். ஒரு மனிதன் எல்லாம் சரியாக இருக்கும்போது அவனுக்கு கடவுள் நினைவு வராது, அவனுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களை உடைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை உடையும், உறவுகள் மாறும், மனசு சோர்ந்து போகும். அப்போதான் அவன் மேலே பார்க்க ஆரம்பிப்பான். யாராவது இருக்கீங்களான்னு. அந்த ஒரு கேள்வி, அது சும்மா இல்லை, அது சிவனோட கதவை தட்டுற சத்தம். நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் கீழே போன நேரம், அதே நேரத்தில் தான் ஒரு தெரியாத சக்தி உங்களை காப்பாற்றியிருக்கும். அது யார்? அதுக்கு பெயர் தான் சிவம். சிவன் அப்படின்னா கோவிலில் இருக்கும் ஒரு சிலை மட்டும் இல்லை. அவனுடைய எனர்ஜி, ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு சைலன்ஸ். நீங்கள் முழுக்க உடைந்து போயிட்டு பேச யாரும் இல்லாமல் இருந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் வந்திருக்கும், பரவாயில்லை, எல்லாம் சரியாகிடும்னு. அந்த குரல், அது நீங்கள் இல்லை, அது சிவன். சிவபக்தி அப்படின்னா நீங்கள் சடன்லி ஒரு நாள் மாலை போட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு மாறிடுங்கன்னு இல்லை. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஒரு விதை போல மண்ணுக்குள் விழுந்து அதுக்குள்ளே முளைக்க ஆரம்பிக்கும். யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அது மரமாக மாறும். அப்படித்தான் சிவபக்தி. நீங்கள் இப்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு எம்டினஸ்ஸா, இல்லை ஒரு தேடலா? நேர்மையாக உங்களுக்குள்ளே கேளுங்க. அந்த ஃபீலிங்கையே சிவன் உங்களை அழைக்கிற சிக்னல். நம்ம பல பேர் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு தோணும். அது என்ன தெரியுமா? நம்ம சோர்ஸில் இருந்து நாம் விலகி இருக்கிறத, அந்த சோர்ஸ் தான் சிவம். நம்ம சொசைட்டி என்ன கற்றுக் கொடுக்கும்? பணம் சம்பாதி, செட்டில் ஆக, சக்ஸஸ் அடை. ஆனால் இதெல்லாம் அடைந்த பிறகும் ஏன் சில பேருக்கு உள்ளுக்குள்ளே அமைதி கிடைக்கல? ஏன் இன்னும் ஒரு வெறுமை? அது எதற்காகன்னா, அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் சிவத்தை இன்னும் உணரலை, இன்னும் சந்திக்கலை. ஒரு நாள் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க அந்த ஓட்டத்தில் இருந்து. அந்த நாள் நீங்கள் நிற்க ஆரம்பிப்பீங்க. அந்த நிமிஷம் சிவன் உங்களிடம் நெருக்கமாக வர ஆரம்பிப்பான். நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா சில நேரம் எதுவும் கேட்காமல் சும்மா நின்று பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸில் ஒரு ஹெவினஸ் போயிடும். அது எப்படி நடக்குது? அது லாஜிக் இல்லை, அது ப்ரெசன்ஸ். அதுதான் சிவன். நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் முன்னாடி ரியாக்ட் பண்ண விஷயத்துக்கு இப்போ காமாக இருக்க ஆரம்பிச்சிருங்கன்னா அது ஒரு பெரிய சைன். சிவபக்தி உங்கள் உள்ளே வேலை பண்ணுது. நம்ம ஈகோ, நம்ம ஆங்கர், நம்ம ஜெலசி, இவையெல்லாம் ஸ்லோலி டிசால்வ் ஆகும். அதுக்குள்ளே இருந்து ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அதுதான் சிவம். ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். இப்போது நான் இவ்வளவு பிழை பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு தவறு பண்ணியிருக்கேன், எனக்கு சிவபக்தி வருமா? நேர்மையாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், சிவன் பர்ஃபெக்ட் ஆனவர்களை தேட மாட்டான். உண்மையே தேடுற மனசை தான் தேடுவான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் உங்களை ஏற்றுக்கொள்வான். சில நேரம் நம்ம பாஸ்ட் நம்மை ஹர்ட் பண்ணும். நான் இதை பண்ணினேன், அதை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் சிவனுக்கு பாஸ்ட் கிடையாது, அவன் ப்ரெசண்ட். நீங்கள் இப்போது அவனை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுவே போதும். சிவபக்தி வந்துருச்சுன்னா நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ப்ரெசன்ஸ் உங்களோட இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் யாரையாவது ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் நீங்கள் சிவமாக இருக்கீங்க. அன்பே சிவம்னு சொல்லுவாங்க.
അതൊരു ക്വാട്ടില്ല, അതൊരു எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கள் ஆல்ரெடி அந்த பாதையில் இருக்கீங்க. இது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை, இது ஒரு காலிங். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காள். அதனால் தான் நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்க. இது எல்லாருக்கும் வராது. இப்போ இருந்து நீங்கள் பெரிய மாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள். காலை எழுந்தவுடன் ஒரு 2 நிமிஷம் கண்மூடி ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள். மூச்சை கவனிங்க. உள்ளே போகும் மூச்சு, வெளியே வரும் மூச்சு, அதில் சிவன் இருக்கான். இதை ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பித்தா நீங்கள் கிராஜுவலி மாறிடுவீங்க. ஒரு நாள் நீங்கள் உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, நான் எப்படி இவ்வளவு காம் ஆயிட்டேன் அப்படின்னு. அது நீங்கள் இல்லை, அது சிவன். இப்போது ஒரு நிமிஷம் கண் மூடுங்க, உங்கள் மூச்சை கவனிங்க, மனசுக்குள்ளே சொல்லுங்க ஓம் நம சிவாயா. அந்த வைப்ரேஷன் அதை உங்களை மாற்ற ஆரம்பிச்சிருக்கும். சிவபக்தி எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் தயாராக ஆன நேரத்தில். அந்த நேரம் இப்போ கூட இருக்கலாம். இப்போது சிம்பிளான ஒரு சிவா மெடிடேஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெதுவாக உட்காருங்க. உங்கள் உடம்பு முழுக்க ரிலாக்ஸ் ஆகட்டும். முதுகு நேராக, முகம் சாஃப்டாக, கண் மூடுங்க. இது சாதாரண 15 நிமிஷம் இல்லை, இது உங்களுக்கும் சிவனுக்கும் உள்ள நேரம். உங்கள் கவனம் மூச்சு மேலே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே போகுது, வெளியே வருது. அதை மாற்ற வேண்டாம், அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். சும்மா கவனிங்க. ஒவ்வொரு மூச்சும் உங்களை இன்னும் ஆழமாக உள்ளே கொண்டு போகுது. இப்போது மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லுங்கள் ஓம் நம சிவாயா. அந்த ஒலி உங்கள் வாயிலிருந்து வரல, உங்கள் உள்ளத்திலிருந்து எழுகிறது. இப்போது உங்கள் நெஞ்சுக்குள் ஒரு சிறிய ஒளி இருக்குது என்று இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒளி மெதுவாக பெருசாகுது. அது உங்கள் உடம்பு முழுக்க பரவுது, உங்கள் தலையிலிருந்து உங்கள் கால் வரை. அது சாதாரண லைட் இல்லை, அது சிவனோட சக்தி. நீங்கள் அந்த லைட்டில் கரைய ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கஷ்டங்களை நினச்சி பாருங்கள், உங்கள் பயங்களை நினச்சி பாருங்கள். அதை மறைக்க வேண்டாம், அதை தடுக்க வேண்டாம், அதை அந்த லைட்டுக்கு கொடுக்குங்க. இது எல்லாம் நான் சுமக்க முடியலை, நீயே எடுத்துக்கோ. ஒவ்வொரு வலியும் அந்த ஒளிக்குள்ளில் டிசால்வ் ஆகுது. இப்போது நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் முன்னாடி ஒரு பெரிய அமைதி, ஒரு ப்ரெசன்ஸ். அதை பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். அதுதான் சிவன். அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்கள் பேசணும்னா பேசலாம். மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் பயப்படுறேன், எனக்கு வழி தெரியல. அதுக்குள்ளே ஒரு பதில் வரும், நான் இருக்கேன். அந்த ஒரு ஃபீலிங், அது போதும். இப்போது சரண்டர் ஆகுங்க. எதையும் கண்ட்ரோல் பண்ணாமல், எதையும் பிடிக்காமல் சும்மா விட்டுங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் டிசால்வ் ஆகுறீங்க. மிச்சம் இருக்கும் ஒன்று மட்டும், அது சிவம். இப்போது மெதுவாக மீண்டும் மூச்சு மேலே கவனம் கொண்டு வாங்க. உள்ளே வெளியே உங்கள் உடம்பு ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் மாறிட்டீங்க. மெதுவாக கண் திறங்க. இது ஒரு மெடிடேஷன் இல்லை, இது ஒரு சந்திப்பு, நீங்களும் சிவனும். இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.